ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி சார்பில் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணம். உலகளாவிய சைபர் பாதுகாப்பு மாதம் மற்றும் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு வார கொண்டாட்டங்களின் ஒரு பகுதியாக ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரி, இந்திய கணினி சங்கம் மாணவர் கிளை மற்றும் கோவை நகர காவல்துறையுடன் இணைந்து கோவை ரேஸ் கோர்ஸில் சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வு நடைபயணம் வெற்றிகரமாக நடைபெற்றது. கோயம்புத்தூரின் துணை காவல் ஆணையர் திருமதி எம். திவ்யா ஐபிஎஸ் அவர்கள் நடைபயணத்தை தொடங்கி வைத்தார். எஸ்என்ஆர் சன்ஸ் அறக்கட்டளையின் தலைமை நிர்வாக அதிகாரி திரு சி. வி. ராம்குமார் தலைமை தாங்கினார். ஸ்ரீ ராமகிருஷ்ணா பொறியியல் கல்லூரியின் முதல்வர் டாக்டர் ஏ. சவுந்தரராஜன் மாணவர்கள் மற்றும் பொதுமக்களிடையே சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை பரப்புவதற்கும் பொறுப்பான டிஜிட்டல் நடத்தையை ஊக்குவிப்பதற்கும் நிறுவனத்தின் தொடர்ச்சியான முயற்சியை எடுத்துரைத்தார். மேலும் ரேஸ் கோர்ஸில் தொடங்கிய நடைபயணத்தில் 500க்கும் மேற்பட்ட என்எஸ்எஸ் தன்னார்வலர்கள் மற்றும் கல்லூரியின் மாணவ உறுப்பினர்கள் பங்கேற்றனர். அவர்கள் சைபர் சுகாதாரம், பாதுகாப்பான ஆன்லைன் நடைமுறைகள் மற்றும் டிஜிட்டல் குற்றங்களை தடுப்பதன் முக்கியத்துவத்தை எடுத்துக்காட்டும் பதாகைகள் மற்றும் வாசகங்களை ஏந்தி சென்றனர். மேலும் துணை காவல் ஆணையர் பேசும்போது சைபர் மோசடி, பிஷிங், தரவு மீறல்கள், மொபைல் போன் மற்றும் இன்ஸ்டாகிராம் ஆகியவற்றின் தவறான பயன்பாடுகள் தொடர்பான அச்சுறுத்தல்கள் குறித்து பொதுமக்களிடையே விழிப்புணர்வு ஊட்டுவதற்கான ஒரு பொது முயற்சியாக இந்நிகழ்வு செயல்பட்டது என்று கூறினார். கோவை நகர காவல்துறையின் சைபர் கிரைம் பிரிவை சேர்ந்த இன்ஸ்பெக்டர் திரு அழகு ராஜா, துணை ஆய்வாளர்கள் திருமதி சுகன்யா, பிரியங்கா, தாமரை கண்ணன், கல்லூரியின் இந்திய கணினி சங்க மாணவர் கிளை தலைவர் டாக்டர் பி. பெருமாள் மற்றும் நடைப்பயணத்தின் ஆசிரிய ஒருங்கிணைப்பாளர் டாக்டர் எஸ். ஹரிஹரகோபாலன் ஆகியோர் இணைந்து இந்நிகழ்வை ஏற்பாடு செய்தனர்.